இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. ரொம்ப டீட்டெயில்டா பேசினா இங்க வெறும் 5% இருக்கிற சாதிகளுக்கு 5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. வெறும் 5% இருக்கிற தமிழகத்தில் ஒட்டுமொத்தமா 5% இருக்கிற ஜாதிகளுக்கு 5% அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இது இல்லாம ஒரு ஜாதி கட்சிக்கு ஒரு வேட்பாளரை கொடுக்குறாங்க. ஆனா இங்க தோழர் ஜக்கைனுக்கும் நாகை திருவள்ளனுக்கும் அண்ட் தோழர் அதியமானுக்கும் இங்க சீட் இல்ல. தோழர் தனபாலுக்கு சீட் இல்ல. ஏன் இல்ல? ஏன் அருந்ததிகளுடைய பலம் இங்க இல்லையா தமிழ்நாட்டில்? இத்தனை ஆண்டுகளும் தோழர் ஜக்கையன் வந்து டிஸ்கஷன் போறாரு, போறப்போ ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, தோழர் நான் உள்ள போறேன் தோழர், எனக்கு வந்து சீட்டு கிடைச்சிரும், நீங்க எல்லாம் எங்களுக்கு ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன் மனமோந்து தோழர் போங்க, நிச்சயமாக வெற்றியோட திரும்பி வாங்க நான் சொல்லி அனுப்புறேன். பட் ஏன் அந்த தோழருக்கு வந்து தொடர்ந்து அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அருந்ததிகளோட பிரச்சனைகள்ல தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு தலைவரா தோழர் ஜக்கையனை நான் வந்து பாக்குறேன். ஏன் அவருக்கு வாய்ப்பு அளிக்கல? அவர் குறிப்பா அவரு ரொம்ப இணக்கமா தானே இருக்காரு திமுகவுக்கு. ஏன் இல்ல? ஏன்னா நம்முடைய பலத்தை நாம் நிரூபிக்கவே இல்லை. நம்ம பலத்தை நிரூபிக்காதனால 44 தொகுதிகளிலும் அவர்கள் விரும்புகிற வேட்பாளர்களை நிறுத்திக் கொள்கிறார்கள், விசிகா அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர.